அப்ப போட்டியில திரு செத்தா நம்ம வேலை அங்கேயே முடிஞ்சது. அந்த பழி கர்ணா மேல விழுந்துரும். ஒருவேளை கர்ணா செத்தா அன்னைக்கு நைட்டோட நைட்டா கிருபா திருவை கொல்லாம விட மாட்டான். அப்பவும் திரு செத்துருவான். இந்த ரெண்டுல எது நடந்தாலும் இந்த பிரச்சனையில நம்ம பேர் வராது. கூடவே நாம நினைச்சதும் நடக்க போகுது. சரி, இந்த குச்சிய போட்டி நடக்கும் போது திருக்கர்ண கையில சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்களா? இவ்வளோ யோசிச்சவன் அதை யோசிக்க மாட்டா. சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சிலம்பு போட்டியில் திருவும் கர்ணவும் பேர் கொடுத்துருக்காங்களே? ஆமாம் சார், கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் மோதும் போது இந்த 2 கம்பையும் அவங்க கையில் நீ கொடுக்கணும். வேற எந்த கம்பும் அவங்க கைக்கு போகக்கூடாது. ஆமா, நிச்சயம் அவங்க 2 பேரும் தான் ஃபைனலிஸ்ட்க்கு வருவாங்க. அப்ப அவங்க கையில இந்த 2 கம்பும் இருந்தாகணும். அது உன்னோட பொறுப்பு. இந்த சிவப்பு பட்டை சுத்திருக்கு பார்த்தியா, அதுதான் அடையாளம். ஏதோ பெருசாக பிளான் பண்ணிட்டீங்கன்னு மட்டும் தெரியுது. என்ன பிளான்னு எனக்கும் சொல்லிட்டீங்கன்னா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு வேணுங்கிறது பணம். அப்படி என்னங்க பிரச்சனை? ஒருத்தன் என்கிட்ட தேவையில்லாம வாலாட்டிட்டான். நான் சிலம்பத்திலே கலந்துக்க கூடாதான். அவனே அவன் பைக்கை உடைச்சிக்கிட்டு நான் உடைச்சதா சொல்றான். அது பத்தாதுன்னு என் காரையும் அடிச்சு உடைச்சிட்டான். நான் போட்டியில கலந்துக்கிட்டா என் உயிர் என்கிட்ட இருக்காதுன்னு என்கிட்டயே சவால் விட்டான். ராஸ்கல். என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? எப்ப நடந்ததுன்னு முக்கியம், என்ன நடந்துச்சுங்கிறதா முக்கியம். என்கிட்ட வேணும்னே வம்பிழுத்து போட்டியில கலந்து கூடாதுன்னு சொன்னா பயந்து போறதுக்கு நான் என்ன பயந்தாங்குடியா? என்ன ஆனாலும் சரி, இந்த போட்டியில நான் அவனை ஓட ஓட விரட்டல என்னால ஒரு நொடி கூட நிம்மதியா தூங்க முடியாது. அது இல்லைங்க, கிராமத்துக்கு வந்திருக்கோம், வந்த இடத்துல போய் நானா வம்பிழுத்தேன்? அவன் தானே வம்பிழுத்தான். இல்லைன்னா இந்த மாதிரி ஈகோ பிடிச்ச யாருக்கிட்டையும் சண்டைக்கு போற ஆள் நான் கிடையாது. ஆனா வந்த சண்டையை விடுற அளவுக்கு நான் கோழையும் கிடையாது. அடிச்சு துரத்திட்டு தான் மறுவேலை. எங்க நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. உனக்கு புரியவே புரியாதா? ஏன் என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்ற? நான் போட்டியில கலந்துக்க தான் போறேன். காரை உடைச்சிருக்காங்க. இவர்கிட்ட வேணும்னே வம்பு எடுத்திருக்காங்க. நம்ம என்னெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ எல்லாமே நடக்குது. இப்ப என்ன செய்யறது? ஏய், நீதான் என்ன மிரட்டின கர்ணாவா? நீதான் என்ன பார்த்து பயந்து பம்முன திருவா? நான் ஏன்டா பயப்பட போறேன்? இதோ பயப்படாம உன் முன்னாடி தில்லா வந்து நிக்கிறேனே, அப்ப தெரியலையா உனக்கு? இந்த தெரு எதுக்கும் பயப்படாதவன்னு எங்க நீ பயந்து ஓடிருப்பியோன்னு நானும் வருத்தப்பட்டுட்டு தாண்டா இருந்தேன். தயவு செஞ்சு அவனை ஜெயிச்சு இறுதி போட்டிக்கு எப்படியாவது வந்துரு. அப்பதான் உன்னை இறுதி போட்டிக்குள்ள வச்சு சுளுக்கெடுக்க முடியும். கர்ணா, தயவு செஞ்சு முதல் போட்டியிலேயே நீ தோத்துரு. தப்பி தவறி நீ ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்த உன் கதை அங்கேயே முடிஞ்சிடும். என்னடா மறைக்கிறியா? உனக்கெல்லாம் திருன்னு பேர் வச்சிருக்க கூடாதுடா, திமிருன்னு பேரை வச்சிருக்கணும். உனக்கு எவன்டா கர்ணான்னு பேர் வச்சிருக்க? துரியோதனன்னு பேர் வச்சிருக்கணும். ஃபைனல்ல இருக்கடி உனக்கு. ஃபைனல்ல நான் வைக்கிறேன்டா உனக்கு நெத்தி போட்டு. அப்ப தெரியும் உனக்கு இந்த திருவை பத்தி. போடுற மாதிரி பேசிக்கிறாங்க. ஐயோ, அப்ப அவர் கோபமா சொன்னது கர்ணா அண்ணனை தானா? ஓ, இவருக்கார தான் அவரு ஓடிச்சாரு, அவரு பைக்க தான் இவரு ஓடிச்சாரா? ஆனா கர்ணா அண்ணன் அப்படியெல்லாம் கிடையாதே. வேற என்னமோ நடந்திருக்கு. கர்ணா அண்ணனும் நல்லவரு, திரு சாரும் நல்லவரு. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டாங்க? ஒருவேளை ஃபைனல்ல மோத போறது இவங்க 2 பேரா இருந்தா என்ன ஆகுறது? இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவாங்களே. என்னாச்சு?
கோவமா இருக்கான் போல இருக்கு. போனை எடுக்க மாட்டாக்கா. சரி, நீ இன்னொரு வாட்டி கால் பண்ணி பாரு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே. ஒன்று பண்ணுவோம். நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் சிலம்பம் போட்டி பார்ப்பதில் பிஸியாக இருக்கிறார். மாப்பிள்ளை ஜெயிச்சவுடன் கால் பண்ணவும். டாய் டாய். நன்றி, வணக்கம். அக்கா அவனும் போனை கட் பண்றாங்கக்கா. 2 பேரும் போன் எடுக்காம அப்படி என்ன பண்ணுதுங்க? திருவிழா முடிகிற வரைக்கும் அவன் கூட பக்கத்திலே இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா இப்ப அவன் எங்க போனான்னு தெரியலையே. நீ ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைன்னா உன் புருஷனுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த சித்தர் சொன்ன மாதிரி அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ? இதோ என்ன யோசிக்கிற? அக்கா அக்கா நான் போய் அவன் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஏய், இந்த திருவிழால அவனை எங்கன்னு போய் தேடுவேன். அதுல நான் பாத்துக்கிறேன்க்கா. சரி, தனியா போறேன், நானும் வரேன். வா. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. இங்க நிச்சயம் திரு தான் ஜெயிப்பான். அங்க அந்த கருணா தான் ஜெயிப்பான். ஃபைனல் போட்டியில அவங்க 2 பேரும் சீக்கிரமே மோதிக்க போறாங்க. அப்ப என்ன நடக்கணும்னு தெரியும்ல? விஷம் தழுவின 2 கம்பம் அவங்க கைக்கு வந்துடும். நம்ம நினைச்ச மாதிரி 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க செத்துருவாங்க. இவங்க யார் கூட பேசுறாங்க இப்போ? கௌதம், அந்த வேலைக்காரி நோட்டு விட்டுட்டு இருக்கா. நான் அப்புறம் பேசுறேன். என்ன இவர் இவ்வளோ கோவமா சண்டை போட்டுட்டு இருக்காரு? நிச்சயமா கடைசியில இவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன செய்யறது? போடு போடு போடு. பேசாம இவர்கிட்ட கேட்டு பார்ப்போமா? அப்படிதான் 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 அப்படிதான். போடா போடு போடு. அடி. போடாத போடு போடாத. அண்ணே அண்ணே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னம்மா போய் பேசணும்ன்ற? பாரு, அங்க பாரு, மாப்பிள்ளை வெளுத்துக்கிட்டு இருக்கான் பாரு.